அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டெனோவில் கம்யூனல் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெனோ பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். பிசி கேட்டகரிக்கு பேக்லாக் வேகன்சி பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சி இருக்குது. பேக்லாக் பிசி ஜென்ரல் ஹச்ஹெச்ஹெச்ஐ அதில் வந்து ஒரு வேகன்சி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில். அப்புறம் பேக்லாக் பிசி ஜென்ரல் எல்டி சிபி எல்சி டிஎஃப் ஏசி மல்டா அதில் ஒரு வேகன்சி இருக்குது. பேக்லாக் பிசி ஜென்ரல் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி இதில் வந்து ஒரு 3 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேக்லாக் வேகன்சி. அதுக்கப்புறம் பாருங்கள் பிசி ஜென்ரல் ஒரு 70 வேகன்சி. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பாருங்கள் வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மெனில் ஒரு 7 வேகன்சி இருக்குது. பிசி விமனில் ஒரு 25 வேகன்சி, பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 11 வேகன்சி, பிசி டிஸ்ட்ரிபியூட்டரில் 9 வேகன்சி. ஸோ டோட்டலாக 153 வேகன்சி பிசி கேட்டகரிக்குன்னு இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா? டர்ன் பேக்லாக் வேகன்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியிலலாம் ஒரு 5, இங்கே ஒரு 5 இருக்குது. ஜென்ரலில் ஒரு 73 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 22 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மெனில் ஒரு 5, ஜென்ரல் டர்ன் விமனில் 25, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 5, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு 6, ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு 4. ஸோ டோட்டலாக ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு 155 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சி பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 60 இருக்குது. இதை தான் நிறைய பேர் பிசிஎம் கேட்டகரியில் உள்ளவங்க கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் இங்கே சொல்கிறேன். பேக்லாக் வேகன்சி பிசிஎம் ஜென்ரல், ஓகேங்களா? பிசிஎம், ஓகேங்களா? பிசிஎம் ஜென்ரல் 60 இருக்குது. ஸோ பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே ஜாப் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸ்டெனோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? கவுன்சிலிங் போகிற ஸ்டெனோ கேட்டகரியில் உள்ள எல்லாருக்கும் பிசிஎம்மில் ஜாப் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். சார் மற்ற கேட்டகரி பற்றி சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கேட்டகரி பற்றி எல்லாமே ஓவராலாக நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்குன்ற அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸ்டெனோக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான் கவுன்சிலிங். இல்லை இந்த டே வரைக்கும் கிடைக்கும், இந்த டே வரைக்கும் கிடைக்கும், இந்த டே வரைக்கும் கிடைக்கலாம். நம்ம அப்படிலாம் இது ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம், டைப்பிஸ்ட்டுக்கும் நம்ம சொல்லிடலாம். பட் ஸ்டெனோவுக்கு இந்த டே வரைக்கும், இந்த டே வரைக்கும்னா மொத்தமே 3 டே தானே கவுன்சிலிங். அது எப்படி இந்த டேன்னு சொல்ல முடியும்? அதனால தான் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும்ன்ற அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் ஃபைனல். இதுக்கு வந்து நம்ம ஃபைனல் வீடியோ வந்து போட முடியாது. ஸோ அதையும் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெனோவுக்கு வீடியோ கேட்குறீங்க, பட் ஸ்டெனோவுக்கு ஃபைனல் வீடியோவே அதுதான். எந்த கம்யூனல் கேட்டகரி வரைக்கும் நம்ம ஜாப் கிடைக்கும்னு போட்டுக்கோங்களா, அதுதான் ஃபைனல் வீடியோ. அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டெனோவுக்கு அவ்வளோதாங்க. ஏன்னா 3 நாள் தான் கவுன்சிலிங் இருக்குது. அதில் போய் நம்ம என்ன திருப்பி என்ன பண்ண முடியும்? நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, பிசிஎம், ஜென்ரல் டர்ன் எல்லாத்துக்குமே எந்தெந்த கேட்டகரிக்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்குன்றதை நம்ம போட்டோம். அதே மாதிரி ஜென்ரல் டர்னுக்கும் ஓவரால் ரேங்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குன்றதை நம்ம போட்டுட்டோம். ஸோ அப்படி இருக்கப்போ திருப்பி நம்ம எங்கே போய் என்ன அனலைசிஸ் பண்ண முடியும்? டேட்டாஸும் நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு டேட்டாஸும் வரல. அப்படியே ஃபுல் டேட்டா வந்தாலும் அவ்வளோதான் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு தான் நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியும். ஏன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நிறைய நாள் நடக்குது, ஜூனியர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் நிறைய நாள் நடக்குது, ஸ்டெனோ 3 நாள் தான் நடக்குது. ஸோ அதனால் திருப்பி அனலைசிஸ் பண்ணுங்கன்னா 3 நாள் தான் இருக்குது. அதில் நம்ம பெருசாக எந்த அனலைசிஸும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன கம்யூனல் ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோமோ அதுதாங்க ஃபைனல். அதுக்கு மேலே ஃபைனல்னால் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்தளவுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 9, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2, பிசிஎம் விமனில் 1, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரில் 6, பிசிஎம்லேயே டோட்டலாக 79 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து எம்பிசி பேக்லாக் வேகன்சி பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரியிலலாம் இங்கே 1, இங்கே 1, இங்கே ஒரு 13 இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் ஒரு 55, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 12, அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி 1, இங்கே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி 4. அடுத்து எக்ஸர்வீஸ்மெனில் ஒரு 6, எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம்மில் 1, டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு 17. அதுக்கப்புறம்
எம்பிசி விமனில் ஒரு 17, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 3, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு 6. ஸோ டோட்டலாக எம்பிசி 120, இன்க்ளூடிங் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து தான். அடுத்து எஸ்சி கேட்டகரி பேக்லாக் வேகன்சி ஒரு வேகன்சி இருக்குது ஸ்பெஷலில். அடுத்து எஸ்சி ஜென்ரலில் 38, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6. அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு 1 இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் ஒரு 2, எஸ்சி விமன் 11, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 3, எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோ 9. ஷார்ட்ஃபால் வேகன்சி எஸ்சி ஜென்ரலில் ஒரு 21. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 92 வேகன்சி எஸ்சி கேட்டகரிக்கு இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி. எஸ்சிஏ ஜென்ரல் ஒரு 7, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு 4, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் ஒரு 3, எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் ஒரு 14. ஸோ டோட்டலாக 28 இருக்குது எஸ்சிஏ கேட்டகரிக்கு. அடுத்து எஸ்டி கேட்டகரி பாருங்கள், பேக்லாக் வேகன்சி எஸ்டி கேட்டகரியில் ஒரு 25 இருக்குது. ஸோ எஸ்டி கேட்டகரியில் போகிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஜாப் கிடச்சிடும். எஸ்டி ஜென்ரல் இந்த டைம் 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எஸ்டி கேட்டகரியில் எல்லாருக்குமே ஜாப் கிடச்சிடும். எஸ்டி ஜென்ரலில் ஒரு 25 இருக்குது, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 6 இருக்குது, எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்டி ஜென்ரல் ஷார்ட்ஃபால் வேகன்சி ஒரு 3. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 35 வேகன்சி இருக்குது எஸ்டியில். ஸோ பிசிஎம் எஸ்டி கேட்டகரி இவங்க 2 பேருமே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. கவுன்சிலிங் 2025 டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏதோ ஒரு ஜாப் வந்து உறுதி ஸ்டெனோவில் பிசிஎம்க்கு எஸ்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நான் போத் ஹையர் சார் கிடைக்கும் சார், ஒரு லோயர் ஒரு ஹையர் சார் கிடைக்கும், ஸ்டெனோவில் ஹையர் தமிழில் லோயர் சார் கிடைக்கும், தமிழ் ஹையர் ஸ்டெனோவில் அதாவது தமிழ் ஹையர் இங்கிலீஷ் லோயர் சார் கிடைக்கும், இங்கிலீஷ் ஹையர் தமிழில் லோயர் சார் கிடைக்கும். இது வந்து யாருக்குன்னா பிசிஎம்க்கும் எஸ்டிக்கும். மற்ற கேட்டகிரிலாம் அதாவது ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கெலாம் நம்ம வந்து எந்த கம்யூனல் கேட்டகரிக்கும் ஜாப் கிடைக்குன்றதை போட்டிருப்போம். அதை தயவு செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ இதையும் சொல்லிக்கிறேன். எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சி வந்து அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாய்ஸ் மேல் கேட்டகரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரியில் அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க. இது வந்து அஃபீஷியல் கிடையாதுங்க. இது முன்னாடி நடந்த கவுன்சிலிங் வச்சு நானாக சொல்கிற விஷயம், புரியுதுங்களா. நல்லா கவனிங்க. எக்ஸர்வீஸ்மேனில் ஆட்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸர்வீஸ்மேன் வேக்கன்சியை அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஆட்களே இல்லாத பட்சத்தில் அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பிசி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிசியில் எக்ஸர்வீஸ்மேன் ஒரு 7 இருக்குங்களா. ஓகேங்களா. இதில் சப்போஸ் எக்ஸர்வீஸ்மேன் இருந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, சப்போஸ் இருந்துட்டாங்க ஒருத்தர் அல்லது 2 பேர் இருந்துட்டாங்கன்னா 7 இருக்குங்களா. 7ல் ஒருத்தர் வந்து அந்த வேக்கன்சி எடுத்துட்டாருன்னா ஆரம்பத்துலேயே உங்களெலாம் கூப்பிட்ருவாங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரிலாம் இருந்தாங்கன்னா கூப்பிட்ருவாங்க. ஸோ 7ல் 1 போச்சுன்னா மீதி 6. இந்த ஒரு வேக்கன்சி எக்ஸர்வீஸ்மேன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது போயிடும். மீதி 6 வந்து பிசியில் இருக்கக்கூடிய பாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ அதே தான் டிஸ்ட்ரிக்ட் விடோ பாருங்கள். இங்கே 9 இருக்குங்களா. டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து பிசியில் ஒரு 2 வேக்கன்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீதி 7. ஸோ இந்த 2 வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோ எடுத்திருப்பாங்க இருந்திருந்தால். ஸோ மீதி இருக்கக்கூடிய 7 வந்து பிசியில் இருக்கக்கூடிய விமன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க. போன முறையெல்லாம் அப்படி தான் நடந்துச்சு. அதை வச்சு நானாக சொல்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது அஃபிஷியல் கிடையாது. ஆனால் இதுக்கு முந்தின குரூப் 4 அதுக்கு முந்தின குரூப் 4ல் இப்படி நடந்ததுனால இப்படி எடுப்பாங்க அப்படின்றத நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. எல்லாமே அப்படி தான். ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய நல்லா பாருங்க. இப்போ ஜென்ரல் டர்னில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மேன் இது வந்து இந்த 5 வேக்கன்சி இதில் எக்ஸர்வீஸ்மேன் யாராவது இருந்தாங்கன்னா போவாங்க. சப்போஸ் யாருமே இல்லாத பட்சத்தில் என்ன வந்து 5ஐயுமே மற்ற கேட்டகரியில் இருக்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ரேங்க்கு முன்னாடி இருக்கிறவங்க மற்ற கேட்டகரியில் இருக்க யார் வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒத்து வந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோவில் கொஞ்சம் ஆப்சண்ட் ஆவாங்க. ஓகேங்களா. கவுன்சிலிங் வந்து வராமல் இருப்பாங்க. எதனால் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஜாபில் இருப்பாங்க, அவங்க எல்லாமே எழுதியிருப்பாங்க, அதில் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா.
ஸோ அப்லோட் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் வந்து என்ஓசி கிடைக்காம இருந்திருக்கும், அல்லது வந்து இருக்கிற ஜாபே செட் ஆகிருக்கும். அதனால் ஸ்டெனோவில் வந்து ஆப்சண்ட் ஆவாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஆப்சண்ட் ஆவாங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம சொல்ல முடியும். 10 தான் ஆப்சண்ட், 5 தான் ஆப்சண்ட், 50 தான் ஆப்சண்ட், 100 ஆப்சண்ட், 200 ஆப்சண்ட் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆப்சண்ட் ஆவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கிது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கோம், அது நடக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுதா இல்லை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வந்து கொஞ்சம் அதிகமான ரேங்க் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். ஏன்னா இதுக்கு முந்தின கவுன்சிலிங், அதுக்கும் முந்தின கவுன்சிலிங், அதுக்கும் முந்தின கவுன்சிலிங், கடைசியாக 3 குரூப் 4 கவுன்சிலிங் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கம்யூனல் கேட்டகரிக்கு கிடச்சிருக்கு. போன டைம் வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு லோயர் ஒரு ஹையரில் இருக்கிறவங்களுக்கு கூட கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டிடேட்ஸ் கிட்ட ஒரு லோயர் ஒரு ஹையர் போன குரூப் 4ல் கிடச்சிச்சு. ஆனால் இந்த குரூப் 4ல் ஓகேங்களா, பிசி, எம்பிசி, எஸ்சி, ஜென்ரல் டர்ன் இந்த 4 கேட்டகரிக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. பிசிஎம், எஸ்டி பற்றி கவலை இல்லை. பட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எஸ்சிஏ கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் எவ்வளோ பேர் படிச்சுட்ருக்காங்க என்ன ஏதுன்ற விஷயங்கள் வந்து கணிக்கவே முடியல. அதனால் இந்த எஸ்சிஏ கேட்டகரி மட்டும் அன்பிரிடிக்டபுள், ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகேங்க. கவுன்சிலிங் நடக்க நம்மளோட சேனல் அப்டேட் பாருங்கள். டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும் அப்டேட் பாருங்கள், ஸ்டெனோவாக இருக்கட்டும். ஃபஸ்ட் நாள் முடிவில் மோஸ்ட்லி ரிசல்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டெனோவில் மொத்தம் 3 டேஸ் தாங்க கவுன்சிலிங். இந்த 3 டேஸ் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு நாளே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நாள் முடிவில் செகண்ட் டேயில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? செகண்ட் டேயில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, தேர்ட் டே வந்து பிசிஎம்பிசிலாம் போகுமா, அல்லது வந்து செகண்ட் டேயில் ஒரு ஆஃப் தான் போகுமா, நான் சொல்ல ஜென்ரல் டர்ன் பிசிஎம்பிசிக்கு ஒரு ஆஃப், ஒரு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு தான் போகுமா அப்படின்றத நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.